புதுச்சேரியில் மதுக்கடைகள், ரெஸ்டோ பார்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி என்சிசி தலைமையகம் சார்பில் சமுத்திர சக்தி என்ற பெயரில் பாய்மர சாகச பயண நிறைவு நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக 7ஆம் தேதி 3 கடற்படை அதிகாரிகள், 2 இணை என்சிசி அதிகாரிகள், 11 கடற்படை பிரிவு ஊழியர்கள் மற்றும் 35 மாணவர்கள், 25 மாணவிகள் கலந்து கொண்டு 302 கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணம் மேற்கொண்டனர். பயணம் நிறைவு பெற்று வந்தவர்களை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகள், ரெஸ்டோ பார்களை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதலில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம். அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும்